முதலிடத்தில் இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது, நேற்று பெரம்பூரில் ஒரு தனியார் ஹோட்டலில் 3 தொழிலாளிகள் அங்கே இருக்கக்கூடிய கழிவு தொட்டியை வந்து க்ளீன் பண்ண போகும்போது விஷவாயு தாக்கி இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம்பவம் வந்து இப்போ வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இதை பற்றியான உங்களுடைய கருத்து? குற்றங்கள் வந்து அதிகரிக்குதானா அது வந்து நம்ம பத்திரிக்கை பார்த்தாலே தெரியும், ஊடகங்களை பார்த்தாலே அதிகமாக இருக்குதுன்னு தெரியும். அப்போ போதுமான சர்வைலன்ஸ், கவனிப்பு, காவலர்கள் துறையுடைய கவனிப்பு குறைவாக இருக்கிறதும், ரெண்டாவது வந்து இந்த மாதிரி ஒரு குற்றம் நடக்கும்போது அதை துப்பு துலக்கிறதுக்கான இன்வெஸ்டிகேஷன், அது வந்து அதுக்கான அறிவியல் ரீதியான இன்வெஸ்டிகேஷன் இல்லை. இப்போ எல்லோரும் வந்து ஸ்காட்லாண்ட் யார்டுங்கிறான். ஸ்காட்லாண்ட் யார்டு இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறையுடைய துப்பறியும் இலாக்கா. ஆனால் தமிழ்நாட்டை அதை ஒப்பிடும்போது அதுக்கான ஒரு ஏற்பாடுகள் இல்லை. இன்னைக்கு சட்டம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? பல குற்றங்களில் வந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமரா வச்சோ இல்லை செல்ஃபோன் டவரில் எத்தனை செல்ஃபோன் இருக்கோ இதை வச்சு தான் இருக்கோங்க. இது ரெண்டும் வந்து இன்றைக்கி புதுசாக அறிவியல் ஏற்பட்டக்கூடிய மாற்றங்களாக இருக்கலாம். ஆனால் பல குற்றங்கள் வந்து இதுக்கு அப்பால்பட்டு நடக்கக்கூடிய குற்றங்கள், பல ஆணவ கொலைகள் வந்து நடுத்தெருவில் பண்ணுறாங்க. அப்போ போதுமான காவல் பாதுகாப்பு வந்து மக்களுக்கு கிடைக்கலைங்கிறதும், மக்களை விழிப்படைவு செய்யக்கூடிய ஊர்காவல் படைகள், ஹோம் கார்ட்ஸ் அப்படிலாம் சொல்கிறாங்க, இரவு நேரத்தில் ரோந்து போகிறதுலேருந்து பல்வேறு காரணங்கள் செய்யலாம். அது மாதிரியான எந்த ஏற்பாடும் இல்லை. அதுதான் உண்மை. இப்போ இந்த விஷயத்தில் பார்க்கும்போது இதற்காக இயற்றப்பட்ட சரி இங்கே வந்து இறந்து போனவர்கள் அந்த கடையில் வேலை பார்த்த ஊழியர்கள். ஆனால் வந்து பொதுவாக துப்புரவு தொழிலாளிகள் வந்து இதனால் அதிகப்படியாக இந்த விஷவாயுக்கள் தாக்கி மாதந்தோறும் இருக்கிற சம்பவங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்காக இயற்றப்பட்ட சட்டங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சட்டங்களை வந்து இன்னும் அதிகமாக கடுமையாக்குறதுனால மொத்தமே குற்றங்கள் குறைஞ்சிடாது. சட்டங்கள் அதிகமாக குற்றம் செய்கிறவனுடைய தந்திரங்கள் இன்னும் அதிகமாக ஆக்கலாம். உதாரணமாக வந்து வன்புணர்ச்சி செய்தால் தூக்கு தண்டனைன்னு சொல்லும்போது, வன்புணர்ச்சி செஞ்ச பிறகு அந்த பெண்ணை கொலை பண்ணிட்டு கூட போயிடுவான், சாட்சியே இல்லாத மாக்கிட்டு போயிடுவான். இப்போ வந்து கொலையாளிகளோ இல்லை குற்றம் செய்பவர்களோ இன்னும் அதிகமான விஞ்ஞான ரீதியாக அறிவுபூர்வமான ரீதியான தங்களுடைய யுத்திகளை மாற்றும்போது காவல்துறை அதுக்கேற்ற மாதிரியான அறிவியல் சாதனங்களை பயன்படுத்துறது குறைந்தான் இருக்குது. அதை நம்ம நிவர்த்தி பண்ணாத வரைக்கும் சட்டங்களால் எந்த மாற்றமும் இதுக்கு என்ன தீர்வு? 3 விதமான இது இருக்குது. ஒன்று வந்து நம்மளுடைய பள்ளிக்கூடத்திலிருந்தே மாணவர்களுக்கு சரியான அறநெறி போதனைகள் உருவாக்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்து சமுதாயத்தை விழிப்புணர்வாக அடைய செய்யணும். உதாரணமாக ஒரு குற்றம் நடந்தால் எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் பல பேர் வேடிக்கை பார்க்குறாங்க. அங்கே கொலை செய்யப்பட்டோட பெண் வந்து 2 மணி நேரம் அந்த உடல் கடத்தப்பட்டிருக்கு. அப்போ சமுதாயம் வந்து அந்த முன் வந்து அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு காண்றதுக்கான பய உணர்வு இருக்குது. தாங்களையும் அந்த குற்றத்தில் சேர்த்துருவாங்களோ, இதனால் அடிக்கடி நீதிமன்றத்தை அலக்கழிப்பாங்களோ, இல்லை காவல்துறை கொடுமைப்படுத்துவாங்களோங்கிற ஒரு பய உணர்வு இருக்குது. ஒரு குற்றம் நடந்தால் ஒரு சாதாரண குடிமகன் தன்னுடைய கடமையை ஆற்றுறதுக்கு வருவதில்லை. குறிப்பாக சாலை விபத்துகளில் நிறைய பேர் அதை வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, தங்களை பின்னாடி சாட்சியாக அல்லது வந்து பல்வேறு காரணங்களை அலைக்கழிப்பாங்கிற ஒரு பயம் இருக்குது. அதுக்கு நம்ம வந்து எந்த விதமான உத்தரவாதமும் கொடுக்கல. உங்களை அலைக்கழிக்க மாட்டோம், நீங்கள் ஒரு முக்கியமான கடமை செய்கிறீங்கன்னு. உதாரணமாக குழந்தைகளுக்கு பாலின கொடுமை செய்கிற சட்டத்தில் யாரெல்லாம் அந்த பாலின கொடுமையை பார்த்தாங்களோ அவங்க வந்து நீதிமன்றத்துலேயோ காவல்துறையிலையோ புகார் அளிக்கவில்லை இருந்தால் அவங்க மேலே வழக்கு போடுறதுக்கான பிரிவு வந்திருக்கு. நீங்கள் முன்ன மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு ஓடி போயிட முடியாது. நீங்கள் வேடிக்கை பார்த்தது தெரிஞ்சால் நீங்கள் வந்து ஒரு டாக்டராக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் பார்த்து அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு காயம் ஏற்பட்டிருக்குன்னா டாக்டர் கூட போலீஸுக்கு ஃபோன் பண்ணணுன்ற. அப்போ சட்டத்தில் வந்து ஒரு ஆப்ளிகேஷன் உருவாக்குறாங்க. இந்த அளவுக்கு பயம் இல்லாமல் அரசு அதிகாரிகளும் சரி, இந்த தனியார் இந்த மாதிரியான நிறுவனங்களும் சரி, நீங்கள் ஏற்றிருக்கிற சட்டத்தை மதிக்காமல் இப்படி செயல்பட்டு இருக்காங்கல்ல, கொஞ்சம் கூட பயம் இல்லாமல். அப்போ இதுக்கு என்ன தீர்வு? இப்போ பயம் இருக்கா பயம் இல்லையான்னா, இப்போ வந்து உதாரணமாக வந்து ஹெல்மெட் போடணும்னு ஒரு நீதிமன்றம் உத்தரவு கொடுக்குறாங்க. முதல் 2 நாளைக்கு அந்த காவல்துறை இதை அமுல்படுத்துகிறாங்க. அப்புறம் பார்த்தா காவல்காரங்களே ஹெல்மெட் இல்லாமல் தான் போகிறாங்க. நமக்கு வந்து சட்டத்துக்கும் நடைமுறைக்கும் நிறைய இடைவெளி இருக்குது. சரி, சட்டங்கள் வந்து பேப்பரில் ரொம்ப நல்லா இருக்குது, ஆன் பேப்பர். ஆனால் நடைமுறைன்னு வரும்போது சட்டத்துக்கு நிறைவேற்றுறதுக்கான குறைபாடுகள் இருக்குது. அதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து நிறைவேற்ற வேண்டிய காவல்துறை வந்து வேடிக்கை பார்க்குறதும், நீதிமன்றங்கள் இந்த மாதிரி வழக்குகள் ரொம்ப நேரம் பல காலதாமதத்தினால யாரும் அதை பற்றி கவலைப்படுறது.
சரி, ஒரு புகைப்படத்தை பார்த்துடலாம். இந்த புகைப்படம் வந்து மனிதர்களே அள்ளக்கூடாது, இதற்கான தடை சட்டத்தை விதித்த உயர்நீதிமன்ற வளாகத்திலே ஒரு துப்புரவு தொழிலாளி வந்து அங்க இருக்கக்கூடிய கழிவுநீருக்குள்ள இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காரு. இது வந்து ஒரு உயர்நீதிமன்றத்துல வளாகத்துல எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம். கடந்த வாரம் திங்கட்கிழமை சமூக வலைதளத்துல பதிவு செய்யப்பட்ட ஒரு புகைப்படம். இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த மனிதர்களே தங்களுடைய மனித கழிவுகளை தூக்கின்னு போகிறது வந்து ரொம்ப வருஷமாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. இப்படி பண்ணும்போது உலர் கழிவுப்பிடலேருந்து இப்போ நீரால் போக்கக்கூடிய கழிப்பிடம், நீரேற்று கழிவுப்பிடங்கள் வருது. இதுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண பிறகு இன்றைக்கி பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. மனித கழிவுகளை மனிதனே சுமக்கிறது தடுக்கணும். அதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பணம் ஒதுக்கீடு செய்திருக்காங்க. ஆனால் மாநில அரசுகள் வந்து அதை பற்றி கவலைப்படுறதில்லை. நம்பர் 1, இது வந்து தனியார் செஞ்ச குற்றம் கிடையாது. நகராட்சியே வந்து தான் பரிமாறிக்கக்கூடிய நம்மளுடைய மெட்ரோ வாட்டர் சொல்லக்கூடிய அந்த நிறுவனம், அவர்கள் கழிவு நீரை வெளியேற்றுறதுக்கு பதிலாக கழிவு எங்கேயாவது அடைப்பு இருக்குன்னா அந்த ஆட்களை கூப்பிட்டு அவங்க உள்ளே இறக்க வைக்கிறாங்க. இதை தடை செய்யப்பட்டு நீதிமன்றத்தாலும் தடை செய்யப்பட்டிருக்கு. நீதிமன்றம் தடை செய்யப்பட்ட பிறகு 4 முறை நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் இந்த நகராட்சி மேலே போட்டிருக்காங்க. அதையும் மீறி நம்ம தினசரி பார்க்குறோம். நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே வந்து இப்போ இது மாதிரி இறங்குறாங்கன்னா, உச்சநீதிமன்றம் வந்து இந்து பத்திரிகையில் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்ததுக்கு ஒரு நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் கொடுத்தாங்க. அப்போ அதுக்கு ஆதாரமாக பத்திரிகையில் வந்த செய்தி தான் காட்டினாங்க. ஆனால் இந்த மாதிரி எங்கேயோ 1-2 கேஸ் அவமதிப்புனால இது பிரச்சனை மாறாது. நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்தோன்னா கூப்பிடுப்பாங்கிறோம், காசை கொடுத்து கீழே இறங்க வைக்கிறாங்க. இது வந்து தடை செய்யப்பட்ட ஒரு பகுதின்னு நகராட்சியே நினைக்கிறதில்ல. நகராட்சி மாத்திரம் இல்லை, கழிவு நீரேற்று அந்த கழகமும் நினைக்கிறதில்ல.